பராசக்தி படத்தோட உண்மை கதை என்னன்னு தெரியுமா? இந்திய பிரதமரா இருந்த நேரு 1959ல தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை வராதுன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா 1963ல அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் மூலமா நாடு முழுக்க மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க. ஆனா 1964ல நேரு இறந்த பிறகு வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியா முழுக்க முக்கியமா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அத அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த திரு பக்தவச்சலம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் வெடிக்குது. மும்மொழி கொள்கைனா என்னன்னு தெரியுமா? ஒரு ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அதோட சேர்த்து ஹிந்தியையும் கட்டாயமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல படிக்கணும்னு சொல்றதுதான் மும்மொழி கொள்கை. இந்த கொள்கையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் வெடிக்குது. இந்த மும்மொழி கொள்கையை தமிழக மக்கள் ஹிந்தி திணிப்பா பார்த்தாங்க. விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் ஹிந்தியை படிக்கணும்ன்றது அவங்களோட விருப்பமா இருந்தது. இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாட்டை சேர்ந்த பல மாணவர்கள் போராடுறாங்க. இந்த போராட்டத்தோட உச்சபட்சமா திருச்சியை சேர்ந்த திரு சின்னசாமி என்பவர் தீக்குளிச்சு இறந்து போயிடுறாரு. இதை தொடர்ந்து இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாகுது. இந்த போராட்டங்களை தழுவிய படம் தான் சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி. இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு போய் படம் பாருங்க. Veranda ES, where your dream becomes reality.